அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்மிட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து வேலை, ஆற்றல் மற்றும் திறன், ஆங்கிலத்துல ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, ஒரே நிறை கொண்ட A மற்றும் B ஆகிய இரு பொருட்கள் முழுமையான மீட்சியற்ற ஒரு பரிமாண மோதலுக்கு உள்ளாகின்றன. மோதலுக்கு முன்பு A இன் திசைவேகம் v1, B ஓய்வில் உள்ளது. மோதலுக்கு பின் அமைப்பின் திசைவேகம் v2. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? இரண்டு பொருட்களுமே v2 என்கிற AB ரெண்டுமே v2ங்கிற திசைவேகத்தோட பயணிக்கிறது. சரி, எனில் v1:v2 என்கின்ற விகிதம் எப்படி இருக்கும்? இதான் கேள்வி. இந்த கேள்வி வந்து 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வழக்கம் போது 4 தெரிவுகள், 4 ஆப்ஷன், 1:2, 2:1, 4:1, 1:4 என்று 4 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. எப்படி சார் பண்றது? நமக்கு தெரியும், நேர்கோட்டு உந்தம் மாறா விதிப்படி மோதலுக்கு முன் மொத்த உந்தம் இஸ் ஈக்குவல் டு மோதலுக்கு பின் மொத்த உந்தம். படிச்சிருக்கோம் இல்லையா? டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். இதை போட்டு பார்க்கணும். பொருள் A இன் நிறை சீக்வல் டு பொருள் B இன் நிறை சீக்வல் டு ஸ்மால் m அப்படின்னு நம்மளா வச்சுக்கிறோம். m வந்து வச்சுக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஒரே நிறை கொண்டு கொடுத்துட்டாங்க. அதனால பொருள் A இன் தொடக்க திசைவேகம் இங்க கொடுத்திருக்கிறாங்க. A இன் திசைவேகம் v1, மோதலுக்கு முன் v1, அதனால தொடக்கம் சொல்லிருக்கோம் v1. பொருள் B இன் தொடக்க திசைவேகம் 0, x are 0, B ஓய்வில் உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. அதனால சரியா, ரைட். அப்ப மோதலுக்கு முன் மொத்த உந்தம் படுத்தலாம். எனது m into v1 மட்டும்தான். அப்புறம் m into 0 வரும், அது வராது இல்லையா? அதனால 0 இல்லையா? சோ மோதலுக்கு முன் மொத்த உந்தம் is equal to mv1 plus m into 0 is equal to mv1 மட்டும். இப்போ மோதலுக்கு பின் எப்படி சார்? A மற்றும் B இன் திசைவேகம் ரெண்டுமே v2 சொல்லியாச்சு. அப்ப மொத்த உந்தம் எவ்வளவு? மொத்த மாஸ் எவ்வளவு? 2m. ஏன்னா AB ரெண்டுமே mங்கிற மாஸ் இருக்கு. அப்ப 2m into v2. அப்ப இது ரெண்டு சமம். mv1 is equal to 2m into m. விதியின்படி என்ன விதி சார்? உந்தமாறா விதியின்படி mv1 is equal to 2mv2. m-ஐயும் அடிச்சிடலாம். அப்ப v1 is equal to 2v2. இந்த v2 இந்த சைடு கொண்டு வந்தா v1 by v2 is equal to 2. கடமை அடிச்சோம்னா v1 by v2 is equal to 2 by 1. கடமை அடிச்சோம்னா v1 is to v2 is equal to 2:1. அதான் எனக்கு இல்லையா? So v1 is to v2, அந்த விகிதம் v1 is to v2 என்பது 2:1 என்கின்ற இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன், இரண்டாவது விடை சரியான விடை. ஓகேயா? சரி, நம்ம அடுத்த காணொளியிலையும் இதே மாதிரி ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர், அதாவது வேலை, ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். அதற்கு பிறகு வெவ்வேறு பாடங்கள் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேயா? இந்த ரவுண்டை பொறுத்த அளவுல ஒவ்வொரு அலகுக்கும் 3 கேள்விகள் பார்க்க போறோம். பார்த்தா தான் நம்ம மே மாசம் 3ஆம் தேதிக்குள்ள அனைத்து அத்தியாயங்களையும், யூனிட்டுகளையும் முடிக்க முடியும், அலகுகளையும். ஓகே, அடுத்த காணொளி காணும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.